ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஃபோரம் மாலில் தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் மாஸ்டர் மூவி வந்து பார்க்குறதுக்காண்டி வந்தேன். இந்த வீடியோ வந்து ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு வந்துட்டு நான் அந்த வீடியோ எடிட் பண்ணி இப்போ உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஐ எம் ஸோ சாரி ஃபார் த டிலே. பிகாஸ் வந்து ரொம்ப ஒர்க் ஷெடியூல் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டேன். எடிட் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. நான் வந்து கோரமங்கலாவில் இருக்க ஃபோரம் மாலுக்கு தான் வந்து ஆக்சுவலாக மூவி பார்க்க வந்தேன். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், சானிடைஸ் பண்ணி நல்லா க்ளீனாக பக்காவாக வந்துட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோரம் மால்குள்ளே என்ட்ரான அடுத்த செகண்டே நம்மளுக்கு வந்து சோறு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நான் மெக்டிக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். எப்போ அந்த மாலுக்கு என்ட்ரானாலுமே உள்ளே மெக்டிக்குள்ளே நுழைஞ்சிருவேன். பிகாஸ் வந்து நம்மளுக்கு சோறு தான் முக்கியம், அப்புறம் தான் மற்றதெல்லாம். ஸோ வந்து என்னோடய ஃபேவரட்டோட சிக்கன் பர்கர் தான் நான் எப்போயுமே இங்கே வந்து ஆர்டர் பண்ணுவேன். அது கூட கோக் ப்ளஸ் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சேர்ந்து வந்துடும். ஸோ வந்து ஸ்டொமக் ஃபுல்லாயிரும். எனக்கு இது வந்து இந்த காம்போ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இன்னும் யாராவது இதை ட்ரை பண்ணலைன்னா ப்ளீஸ் இதை ட்ரை பண்ணுங்கள். சீரியஸாக சொல்கிறேன், செம்மையாக இருக்கும் இந்த காம்போ. நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் அந்த பெரிய வந்து மசாலா போட்டு நான் மிக்ஸ் பண்ணி நல்லா ஷேக் பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி ஒரு பக்கம் ஷேக் பண்ணுற சவுண்ட்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். இதிலே கொட்ட வேண்டும். மை ஃபேவரட் பெரி. இது யாராச்சும் ட்ரை பண்ணலைன்னா தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கள். இப்போது அடுத்த வேலைக்கு போகலாம். ஆக்சுவலாக உள்ளே என்ட்ரானோடனே வந்துட்டு என்னோடய ஃபேவரட் ஷாப் இருக்கும். அதை வந்து நான் ஃபஸ்ட்டு இதுலேயே வந்துட்டு ஃபஸ்ட் கிளிப்லேயே நான் வந்து காமிச்சிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா காமா ஆயுர்வேதா அந்த ஷாப் இருக்குது. ஸோ வந்து பெங்களூரில் கொரமங்கலா ஃபோரம் மாலில் வந்துட்டு காமாவோட பிராண்ட் வந்துட்டு இருக்குது. இங்கே நிறையா வந்துட்டு பிராண்ட் வந்து இருக்குது. ஸோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ். நீங்கள் வந்து ஷாப்பிங் ஏதாவது வந்தீங்க அப்படின்னா ஃபோரம் மாலில் வந்துட்டு ஆக்சுவலாக பிராண்டட் ஐட்டம்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். செஃபோரா இருக்குது, கெயில்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் இது கலர் பார் வந்து ஃப்ரண்ட்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். கலர் பார் இருக்குது, அப்புறம் ஜாக் அண்ட் ஜோன்ஸ், அதுக்கப்புறம் வந்து மினிசோ இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கெயில்ஸ் இருக்குது. ரொம்ப டைம் ஆயிடுச்சு மூவிக்கு. ஸோ மூவி பார்க்குறதுக்கு மேலே போகிறோம். ஸோ வந்து மேலே வந்துட்டு போக வந்துட்டு நிறையா ஷாப்ஸ்லாம் இருக்குது. மோச்சி இருக்குது, பீஸா ஹட் இருக்குது, அப்புறம் கேஎஃப்சி இருக்குது, அப்புறம் இங்கே நான் சொன்ன மாதிரி மினிசோ இருக்குது. ஸோ இங்கே உள்ள மினிசோவில் வந்து நீங்கள் பேக்ஸு இல்லை வந்து ரேசர்ஸு அந்த மாதிரி நிறையா வாங்கிக்கலாம். பாடி ஷாப் இருக்குது. ஸோ வந்துட்டு நிறைய பிராண்டட் ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து மேலே பார்த்திங்கன்னா பிவிஆர், இங்கே தான் நம்ம போகணும் ஆக்சுவலாக. ஸோ போகலாம். வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே ஃபாஸ்ட் ட்ராக் ஷோரூம், நைகா ஷோரூமும் இருக்குது. இங்கேருந்து தெரியுமா, இந்த வெஸ்ட் சைட் சொன்னேன்ல, இதுதான் என்னோடய ஃபேவரட் ஷாப். இங்கே தான் நான் எப்போயுமே ஷாப்பிங் பண்ணுவேன். எல்லாேருக்கும் ஒரு ஷாப் வந்து ஃபேவரட்டாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி வெஸ்ட் சைடு வந்து ஃபேவரட் ஷாப். ஸோ இங்கே இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு, அவங்க காட்டணும்னு தோணுச்சு, அதனால் காட்டுறேன். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா சங்கீதா மொபைல்ஸ் இருக்குது. ஸோ சின்ன பிள்ளைத்தனமாக இங்கே இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஃபோரம் மால் வரணும் அப்படின்னா இங்கே இருக்க எல்லா பிராண்ட்ஸையும் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வந்து இப்போ மூவிக்கு டைம் ஆனதுனால நாங்கள் டேரெக்டாக இப்போ மேலே வந்துவிட்டோம். ஸோ மேலே வந்து எங்களுக்கு ஆடிட்டோரியம் 5 வந்து கொடுத்துருந்தாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் 1 இயர்க்கு அப்புறம் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து மூவிக்கு வர்றேன். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நானும் போகணும்னு சொல்லிட்டு கடைசியில் குவாரண்டைன் அது இதுன்னு சொல்லி எக்கச்சக்கமாக இப்போ தான் வந்து தேட்டர்ஸே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியாக பார்த்த படம் வந்து மெலஃபிஷியன் 2. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மூவிக்கு தான் ஆக்சுவலாக வர்றேன். ஸோ வந்து நல்லா இருந்தது ஆக்சுவலாக. நல்லா சானிடைஸ் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாமே நல்லபடியாக வச்சுருந்தாங்க. சரி, கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் வந்துட்டு எப்படியாவது பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காண்டி வந்து வந்தாச்சு ஏதோ ஒரு தைரியத்தில். ஸோ வந்து 4 to 7ன்றனால ஆடிட்டோரியம் 5 வந்து இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். பட் வந்து அப்போ விசாரிச்சப்போ தான் தெரிஞ்சது வேறு டைரெக்ஷன்லாம் கொடுத்தாங்க.
ஸோ வந்து நம்ம விஷால் டிமால் மாதிரி டேரெக்டாக வந்துட்டு உள்ளே போகிற மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இங்கே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வியூ வந்து காமிக்கிறதுக்காண்டி நான் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதுதான் ஆக்சுவலாக ஃபுட் கோர்ட்டு. மேக்ஸிமம் வந்து நாங்கள் அங்கே தான் உட்காந்துருப்போம் ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா. அங்கே சாப்பிட்றதுக்கான எல்லா பிராண்ட்ஸுமே இருக்கும். பீஸா ஹட்லேருந்து கேஎஃப்சிலேருந்து சப்வே எல்லாமே இருக்கும், பர்கர் கிங். ஸோ வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நைக்கா. ஆக்சுவலாக இங்கே வந்து சின்ன நைக்கா ஷாப் தான், பெருசு வந்து எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரில. பட் இந்த ஃபோரம் மாலில் வந்துட்டு சின்னதாக தான் இருக்குது. ஸோ ஹெல்மெட் வைக்கிறதுக்கான கவுண்டர், ஹெல்மெட் உள்ள அலோடு இல்லை. ஸோ வந்து ஹெல்மெட்டை வச்சுட்டு நம்ம உள்ளே போகலாம். ஒரு வழியாக வந்து மாஸ்டர் படத்துக்கு வந்தாச்சு. மேரேஜ்க்கு அப்புறம் 1 இயர் ஆச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து டிக்கெட் எடுத்து இப்போ தான் மூவி ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் மேரேஜ். பிஃபோர் மேரேஜ் போனதில்லை, ஆஃப்டர் மேரேஜ் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி. ஓகே, நம்ம இப்போ உள்ளே போகலாம். டைம் ஆயிடுச்சு, 8:45 ஷோ. மணி இப்போ 8:40 ஆயிடுச்சு. ஸோ வந்து 8:45க்கு வந்து நாங்கள் வந்து மூவிக்கு வந்துட்டு டைமிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் மூவி ஸ்டார்ட் ஆனது அரௌண்ட் 9:15 கிட்டக்க. சரி, நான் 8:45னா கரெக்டாக ஷார்ப்பாக நம்ம ஊரில் மாதிரி 8:45க்கெலாம் படத்தை போட்டுருவான், வீட்டுக்கு 11:30க்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கரெக்டாக படம் முடிகிறதுக்கே வந்து 12:45. சீரியஸாக வந்து எப்பவும் போல் படம் சூப்பராக இருந்தது. மாஸ்டர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்துட்டு நல்லா இருந்தது. தயவுசெய்து இந்த அஜித் ஃபேன்ஸ் அப்படிலாம் கிளம்பி வந்துடாதீங்க. நான் வந்து ஜெயம் ரவி ஃபேன், தளபதி 2 பேருமே பிடிக்கும். ஸோ வந்து 2 பேர் படமும் ஏதாவது இருந்தால் டைம் கிடச்சா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி வந்துட்டு எப்போயாவது வீட்டில் பெர்மிஷன் கொடுத்தா நானும் என் தம்பி போயிட்டு வருவோம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி போயிட்டு வரதான். ஸோ வந்து நல்லா இருந்தது. தேட்டரில் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுவும் இந்த கொரோனா டைமில் அப்படின்ற மாதிரி போகணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டே இருந்தது. பட் வந்து ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு அந்த மாதிரி தான் வந்து உட்கார வைக்கிறாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு ஆப்பர் மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு நீங்கள் வந்து சீட் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னாலே வந்துட்டு ஒரு சீட் விட்டு ஒரு சீட் புக் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு கொஞ்சம் டைம் வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து முன்னாடி வெயிட்டிங் ஹால் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து நம்ம வெயிட் பண்ண வைக்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து பிவிஆர் போனதில்லை, நான் எப்போவுமே ஐநாக்ஸ் தான் வந்துட்டு போவேன். மேக்ஸிமம் வந்து ஐநாக்ஸ் தான். பிவிஆர் வந்து இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பக்காவாக எல்லாத்தையுமே சானிடைஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்காண்டி டைமும் அவங்க எடுத்துக்கிறாங்க. பட் அது ஓகே தான், நம்ம சேஃப்டிக்காண்டி. ஸோ வந்து வெயிட் பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு தோணிச்சு. ஸோ வந்து சேஃப்டி கிளென்லினஸ்ன்னு பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்தது. எல்லாமே ப்ராப்பராக வந்துட்டு ஹேண்டில் பண்ணி நல்லா க்ளீனாக இருந்தது. ஸோ வந்து தேட்டர்ஸ்க்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக பயப்படாமல் வந்துட்டு போகலாம். மற்ற தேட்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரில. ஐநாக்ஸ் தான் புக் பண்ணணும்னு நினச்சேன், பட் டைமிங் ஒத்து வராதனால வந்துட்டு நான் பிவிஆர் வந்து புக் பண்ணிட்டேன். ரிட்டன் வரும்போது சரி அழகாக வந்துட்டு அந்த பெங்களூர் ரோடு வந்து மிட் நைட்டில் 12:45 எம்டியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுக்கலாம் அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பட் அப்பப்போ எனக்கு கிளிக் ஆச்சு. பிகாஸ் வந்து இந்த மால்ஸ் கிட்டக்க இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. எப்போயுமே போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து எதுக்கு தேவையில்லாமல் இந்த டைமில் வந்து மொபைல் அப்படி தூக்கி பிடிச்சிட்டு பைக்கில் போகிறப்போ வந்துட்டு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சி ஃபைனை போட்டுருவாங்க. ஃபைன் கட்டுற அளவுக்கு நம்மகிட்ட கையில் காசும் கிடையாது. நம்மளே ஏனோ தானோ நான் ஆன்லைனில் புக் பண்ணி போயிட்டு வந்தாச்சு. இதில் வந்து சாப்பாடு செலவு வேறு. ஸோ எதுக்கு வேணாம் வம்பு அப்படின்ட்டு கரெக்டாக மாலை விட்டு கொஞ்சம் வெளியில் வர்றப்போ பார்த்திங்கன்னா என் கை பயங்கரமாக வலிக்குது. இந்த மொபைல் செம்ம வெயிட்டாக இருக்கனால என்னால் பிடிக்க முடியல. ஸோ வந்து மொபைல் ஆட்டிகிட்டே இருந்தால் ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ கரெக்டாக வந்துட்டு மால் விட்டு வெளியே வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 300 மீட்டர் கிட்டக்கையே வந்துட்டு பார்த்திங்கன்னா போலீஸ் ஒரு பைக்கு ஒரு காரு இடிச்சிட்டு ஒன் வேல வந்துகிட்டே இருந்தால் போல். ஆக்சிடென்ட் கேஸில் வந்து 2-3 கார் சேஸ் பண்ணி வந்து பிடிச்சாங்க. ஸோ அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தா சிக்னலில் ரெட் லைட் பொட்டமணிக்கு இருக்குது, க்ரீன் சிக்னலே வரவே இல்லை. எல்லோரும் நின்று அந்த இடத்துல ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு. திரும்ப ரிட்டன் நான் கரெக்டாக வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பெரிய லாரி ஒன்று வந்து கவுந்து ஒரு கார் ஆக்சிடெண்ட். ஸோ ஓகே, நம்ம ஏதோ வந்துட்டு கேமராலாம் ஓப்பன் பண்ணாமல் உங்களுக்கு சமத்தாக வந்து வீடு வந்து சேர்ந்துட்டோம், அவ்வளோதான். ஸோ வந்து மாஸ்டர் படம் நல்லா இருக்குது. ஸோ வந்து தேட்டரில் போய் பார்க்குறவங்க பார்க்கலாம், இல்லை அமேசான் ப்ரைம் தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் வந்துட்டு
சரி, அந்த ஓடிடியில் வந்து நீங்கள் பார்க்குறதுனால நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.